அஜித்தே அஜித்தே. தம்பி விடாமுயற்சி பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு நீ ஃபுல்லாக லீடு கொடுக்கக்கூடாது. படத்தில் மியூசிக் ரைட்டர் இப்படி தான் போட்டுக்கிறாரு. ஆமாம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கை போட்டு அப்படியே ஒரு சடனாக ஒரு ஸ்டாப் வர முடியாது. அது உடனே தேட்டர்லேருந்து எல்லாருமே அஜித்தே அப்படின்னு கத்துறாங்க. அது ரொம்பவே சூப்பர் ஒரு வைபாக இருந்தது. ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய ரிவ்யூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து படம் லேகாக இருக்குன்றாங்க, சில பேர் வந்து படம் நல்லாவே இல்லைன்றாங்க. ஆக்சுவலாக நான் வந்து படத்தை பார்த்தேன். படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா எல்லா சீன்ஸுமே வந்து ரொம்ப எங்கேஜிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து ஒரு மாஸ் ஹீரோவோட ஒரு படம் பார்ப்போம். அதிலலாம் காட்டுற மாதிரி ஒரு மாஸ்லாம் இல்லாமல் ரொம்ப சட்டில்டான ஒரு மாஸை வந்து இதில் காமிச்சிருக்காங்க. பட் எந்த விதத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அஜித் என்ன இந்த படம் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்லாம் தோணாது. அவ்வளோ சூப்பராக வந்து அஜித் வந்து த்ரூ அவுட்டாக படம் ஃபுல்லாகவே நடிச்சிருப்பாரு. ஸோ இதில் என்ன கதை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஒய்ஃப் வந்து இவரை டைவர்ஸ் பண்ணுறதா ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க 2 பேர் பேசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒய்ஃபான த்ரிஷாவுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கதா வந்து அஜித் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து பிரியறதா இருப்பாங்க. அப்போ வந்து த்ரிஷா வந்து என்னை வந்து எங்கள் அம்மா அப்பா வீட்டில் விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 9 hours ஜேர்னி. இவங்க வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறது அந்த 9 hours ஜேர்னி அஜர்பைஜானில். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கார்லேயே அவங்க வீட்டுக்கு போகும்போது நடுவில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதில் த்ரிஷா வந்து கடத்திடுறாங்க. இவர் எப்படி போராடி கடைசி வரைக்கும் போராடி காப்பாற்றுறாருன்றது தான் இந்த படத்தோட ஒரு கதை. ஏன்னா வந்து த்ரிஷா வந்து வேற ஒருத்தர் மேலே அஃபேர் இருக்குது, அவங்க வந்து நம்மளை விட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்கள விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் இந்த படத்தில் காப்பாற்றுறது தான் இந்த படத்தோட கதை. இதில் எல்லா சீன்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அஜித் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. கரெக்டு தான். பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் வேறு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. எந்த மாதிரி? படம் சுமார் தான், மாசா இல்லை, கமர்ஷியலாக இல்லை, அஜித் வந்து இன்னும் கெட்டப்பை மாற்றலை. அதாவது என்னன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த ரீல்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துட்டோம். பொறுமையாக எந்த விஷயத்தை பார்க்குறதோட மைண்ட் செட்டு யாருக்குமே கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக நிறைய பேருக்கு வந்து ஃபீல் ஆச்சு. பட் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு படம் வந்து நிறுத்தி நிதானமாக கொண்டு போனால் தான் நம்மளுக்கு அந்த விஷுவல்ஸையும் அழகாக காட்ட முடியும். அந்த ஆக்ட்ரஸோட அவங்க எப்படி நடிக்கிறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாமே வந்து காட்ட முடியும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இது வந்து ஒரு சுமாரான படம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஹாலிவுட் ஸ்டைலில் வந்து சூப்பராகவே இந்த படத்தை கொடுத்துருக்காங்கன்னா அப்படி சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீக் டேல தான் வந்து தேட்டரில் போய் பார்த்தேன். பட் அன்றைக்குமே தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஆடியன்ஸ் என்னை விட்டுட்டு போய் பார்த்துட்டான். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த படத்தை அவசியம் தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். யார் அந்த சாருன்னு வேணால் கேள்வி கேளுங்க, யார் அந்த பிரகாஷ்னு கேள்வி கேட்காதீங்க. ஆமாம், அந்த பிரகாஷ் யாருன்னு அந்த படத்தில் காட்டாமல் தான் வச்சுருக்காங்க. நம்மளும் யார் அது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட கடைசியில் காமிப்பாங்களான்னு நினைப்போம். பட் கடைசி வரைக்கும் காட்ட மாட்டாங்க. பட் ஓவராலாக எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டைம் நம்ம மங்காத்தாலையும் பார்த்தோம். மங்காத்தாலையும் ஒரு சூப்பரான ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் இந்த படத்துலையும் இருக்குன்னு நான் குறிப்பாக அஜித். ஸோ இந்த பீட் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக எங்கெல்லாம் ஃபைட் சீன் வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டுறாங்க. தேட்டரில் எல்லோரும் அஜித்தே அப்படின்னு கத்துறாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் அடுத்த தடவை விட்டு போயிடுவாங்க. பார்க்கலாம். உங்களை வேற ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறோம். நான் உங்கள் மகோ. நான் உங்கள் கௌதம்.